தமிழ்நாடு முழுவதும் இருந்த எல்லா கடற்கரை கிராமங்கள்ல இருந்தும் மீன் பிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க. அதில் ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்த திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒவ்வொருயை சேர்ந்த 15 பேர்கள் அவர் ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க. ஏன்னா அங்கே இந்த வார் நடக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வசதி ஏற்பாடு கிடைக்காத சூழ்நிலையில் என்கிட்ட ஊரை சேர்ந்த அஜித் அவர் சொன்னாங்க. அவர் பூபதி பாண்டியன் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் உடனடியாக பேசி அங்கிருந்து உடனடியாக அங்கே ஆள் அனுப்பி அந்த இவங்க இருந்த தீவுக்கே ஆள் அனுப்பி அங்கே உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு ஏற்பாடெல்லாம் செய்ய கொடுக்கப்பட்டது. இவங்க இருந்த தீவில் 15 பேர் இருந்தாங்க. இன்னும் அடுத்தால ஒரு தீவில் 15 பேர் ஊரை சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு உடனடியாக பேசி அங்கிருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்து அங்கிருந்து ஃப்ளைட்டில் அங்கிருந்து டைரக்டாக வர முடியாத சூழ்நிலையில் இவர்களுக்கு ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு ஷிப்பில் அங்கிருந்து அந்த அவர்களுக்கு தங்குவதற்கு வசதி, அங்கே தங்குறதுக்கு வசதி, உணவு ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்து அங்கிருந்து ஃப்ளைட்டில் அங்கிருந்து டெல்லி போய் டெல்லியிலேருந்து இன்னைக்கு அவங்களுடைய சொந்த ஊருக்கு நம்முடைய தாயத்தை இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த மீனவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதில் அவங்க அவங்களுடைய என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க. இது கைது இல்லை, இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல கைது செய்யப்படல. மீன் பிடிக்க போன இடத்துல வார் நடக்கிறதுனால அங்கே மீன் பிடிக்க நடக்கலை. அதனால என்னன்னா அங்கிருந்து அவங்க தொழிலுக்கு பணமும் சரியா கிடைக்கல. ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல ஷேர் படி தான் பண்ணுவாங்க. அதாவது ஓனருக்கு 75%, இவர்களுக்கு 25% பணம் கொடுப்பாங்க. நீ எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களோ அதில். அதனுடைய அடிப்படையில் வார் நடக்கிறதுனால அந்த மீன்பிடி தொழில் நடக்கலை. அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அந்த ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு துபாயிலிருந்து ஃப்ளைட்டில் இங்கே இப்போ சேர்ந்துருக்காங்க. இன்னொரு 15 பேர் அங்கே இருக்கிறாங்க. நமக்கு அடுத்தால அவங்களுக்கு உள்ள ஏற்பாடு அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்தனால இவங்களை உடனடியாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் உடனே பண்ணியிருக்கோம். அவங்க நாட்டினுடைய பிரச்சனை ஒன்றும் இல்லை. வார் நடக்கிறதுனால இவங்க தொழில் இல்லை. அதனால மார்னிங் நடந்த பயிற்சி முகாமில் உங்கள் கால் அட்டன் பண்ணுறவங்க சரியான வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஒரு நிமிஷம், நீங்க ஏதாவது வந்திருக்காங்களா அவங்கள்ட்ட எந்த விஷயம் கேட்டோம் அதை கொஞ்சம் கேளுங்க, அப்புறமா உங்களுக்கு நான் பதில். ஏன்னா இதுதான் முக்கியம் இன்னைக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? சரி, விஜய் செயற்குழல் பார்த்தீங்கன்னா விஜய் பொருள் எதிரான பாஜகவையும் அரசியல் திமுகவையும் கூட்டணியே கிடையாது. அதே போல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்போதும் தொடர்ந்து நம்ம பாஜக அவர் நான் ஆரம்ப காலத்தில் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது. அவருடைய கொள்கையும் அதுதான். அதனால் இதில் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்தில் நான் அடிப்படையில் சொன்னேன். இப்போ அவருடைய கருத்தில் மாறுபாடு இருக்குது. அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் தனியாக நிற்கலாங்கிற முடிவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது அவருடைய சொந்த விருப்பம். அதில் நம்ம கருத்து சொல்லணும். விஜய் கட்சி தொடங்கும் பாஜக பிடிஎமாக செயல்படுறாங்க. கமல் கட்சி தொடங்க போனோம் அவரும் பிஜேபியோட பிடிஎம் தான் செயல்படுறாங்க. ஆனால் தற்போது கமல் பார்த்தீங்கன்னா திமுகவோட மாநில இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது எல்லாமே ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரச்சாரம் தான். இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம். நீ இவ்வளவு நாளும் பேசாமல் இருந்தாங்க 4 வருஷமும். எப்போ அதிமுகவுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக மீண்டும் இணைந்திருக்குன்னு சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க. இப்போ இவர் மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க.
முன்னால கமலஹாசன் பி டீம் சொன்னாங்க. இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு. அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் ராஜ்யசபா வரை கொடுத்துருக்காங்க. இதனால இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, என்ன உங்களுக்கே புரியும் இதிலிருந்து திமுக ஒரு வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்கிறது தான் என்னுடைய. முருகன் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பெரியார் குறித்து ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா அண்ணா பெரியாரை தவிர்த்து தமிழக அரசியலில் வந்து அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா நீங்களும் தற்போது ஒரு திராவிட கட்சியில் சொன்னால் பிஜேபி வந்திருக்கீங்க. இல்லை, அது வந்து ஏற்கனவே பிரச்சனை எல்லாம் பேசி முடிச்சு. வேற நீங்க ஏதோ கேட்டீங்க. தேர்தலுக்கு என்ன நாள் இருக்கு, இந்த நாள் கேப்பது விஜய் மறுபடியும் மாறி இந்த கூட்டணியில இணையறதுக்கு வாய்ப்பு பண்ணிக்கிறேன். இல்லை, அது ஒவ்வொருத்தருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு. இன்னும் 10 மாதம் இருக்குது, பார்ப்போம். இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியாக எல்லாரும் நல்லா போடுங்க. ஏன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் இது. நம்ம உதவி செஞ்சுருக்கோம். இல்லை, உதவி செய்வோம், எல்லாத்துக்கும் உதவி செஞ்சதை சொல்லி பண்ணலை. இருந்தாலும் இது வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாகுபாடு இன்றி செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.